சிவாஜி படத்தில் வர மாதிரி தலைவர் ₹1 வச்சு பயங்கரமான விஷயம்லாம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் வீட்டு இன்டீரியர்ஸையும் கம்மியான காசில் சூப்பரான அவுட்புட் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 5 மெத்தட்ஸை சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நம்பர் 1 நம்ம பார்க்க போகிறது சீலிங். சீலிங்கில் ஃபால் சீலிங் தான் போடணும்னு அவசியம் இல்லை. சீலிங்ஸை அழகாக்கிறதுக்கு இந்த மாதிரி சர்ஃபேஸ் மவுண்ட் லைட்ஸை நீங்கள் வாங்கி மாட்டலாம். இதுக்கு மெயின்டெனன்ஸும் கம்மி, ஈஸியாக இன்ஸ்டாலும் பண்ணிடலாம். நம்பர் 2 வால் பேனலிங். வால் பேனலிங் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் இன்டீரியர்ஸ் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. கிடையாது. வால் பேனலிங்கோட சீப்பான மெட்டீரியலான பீடிங்கு, யூபிவிசி, பிவிசின்னு சொல்லி நிறைய பீடிங்ஸ் வருது. அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரையோ பிடிச்ச டிசைனையோ எடுத்து போட்டுக்கலாம். நம்பர் 3 கிச்சன் கேபினெட்ஸ். கிச்சனில் கேபினெட்ஸ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நீட்டான ஆர்கனைசர்ஸ் இல்லை சின்ன சின்ன ஜார்ஸ் கிடைக்கும், அதை வாங்கி வச்சு நீட்டாக கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஃபினிஷஸ். உங்கள் வீட்டில் வார்ட்ரோபு, ஷெல்ஃபு, ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொல்லி நிறைய நீங்கள் வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் நீட்டாக முடிக்கிறதுக்கு லேமினேட்டை யூஸ் பண்ணுங்கள். லேமினேட் நிறைய காஸ்ட்டில் வருது. அதில் எது உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும் அந்த காஸ்ட்டில் நீங்கள் போட்டுக்கலாம் வாங்கி. 5வது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ், நேச்சுரல் பிளான்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய செடி கொடிலாம் நிறைய கிடைக்குது. அதை வச்சு சீரியல் லைட்ஸ் இந்த மாதிரி வச்சு கூட இந்த மாதிரி விதங்களில் நீங்கள் அழகாக உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 விதங்கள் இருக்குது. இதை சிக்கனமாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சு இதில் கூட உங்கள் வீட்டை இன்டீரியர் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.